டிஆர்டியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சூடுபிடிக்கும் பொது தேர்தல், கொழும்பில் இடம்பெறவுள்ள கலந்துரையாடல். பாடசாலைகளுக்கு அரசியல்வாதிகள், பிரதமர் விடுத்த கண்டிப்பான உத்தரவு. கனடாவில் 2.2 மில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்கள் கொள்ளை. கொடூரமாக கொல்லப்பட்ட கொல்கத்தா பெண் மருத்துவர் பதவி விலக தயார் என அறிவித்த மம்தா பானர்ஜி. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் கொழும்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட காரியாலயங்களிலும் உள்ள உதவி தேர்தல் ஆணையாளர்கள், பிரதி ஆணையாளர்கள் உள்ளிட்ட சகல தேர்தல் தெரிவட்டாட்சி அதிகாரிகளும் குறித்த கலந்துரையாடலுக்காக நாளைய தினம் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கடந்த தேர்தலின் போது பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், முகம் கொடுத்த பிரச்சினைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் காலம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 7 வரை பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகளை தமது பாடசாலை நிகழ்வுகளுக்கு அழைப்பதை உடனடியாக நிறுத்துமாறு அனைத்து பாடசாலைகளுக்கும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று வலியுறுத்தியுள்ளார். கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர், அரசியல்வாதிகளை பாடசாலைகளுக்கு அழைப்பதன் மூலம் மாணவர்களின் கல்வியில் கவனம் சிதறி பாடசாலை சூழலை அரசியலாக்கும் அபாயம் ஏற்படும் என தெரிவித்தார். ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை வலியுறுத்திய அவர், பொதுமக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வகையில் செயல்முறை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் மனநலம் குறித்து உரையாற்றிய அவர், தற்போதைய தலைமுறையினர் கணிசமான சவால்களை எதிர்கொள்கின்றனர். இதில் COVID-19 தொற்றுநோய் மற்றும் பொருளாதார நெருக்கடி ஆகியவை மாணவர்களிடையே மன அழுத்தத்தை அதிகரித்துள்ளன. அண்மைய தரம்5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் கசிவிற்கு விரிவான மற்றும் நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். இந்த விடயம் தொடர்பில் சுயாதீன அறிக்கையொன்றின் அவசியத்தை அவர் வலியுறுத்தியதுடன் தாமதமான அனைத்து பரீட்சை பெறுபவர்களையும் உடனடியாக வெளியிடுமாறு பரீட்சைகள் திணைக்களத்திற்கு அறிவுறுத்தியுள்ளார். கனடாவில் ஓடும் வாகனங்களில் இருந்து சுமார் 2.2 மில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பயணம் செய்து கொண்டிருந்த டிராக்டர் ட்ரெய்லர் ரக வாகனங்களுக்குள் பிரவேசித்து பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இவ்வாறு பாரியளவு பொருட்களை கொள்ளையிட்ட 3 சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாகனங்கள் சிவப்பு சமிக்கைகளில் நிறுத்தப்பட்ட போது சந்தேக நபர்கள் வாகனத்திற்குள் புகுந்து பொருட்களை களவாடியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்தோடு கடந்த மே மாதம் முதல் இவ்வாறு பல்வேறு கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் சில இடங்களில் இவ்வாறான கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தாவில் படுகொலை செய்யப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவர் விவகாரத்தில் மக்கள் நலனுக்காக பதவி விலக தயார் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கொல்கத்தாவில் படுகொலை செய்யப்பட்ட பெண் பயிற்சி மருத்துவர் குறித்து தொடரும் போராட்டங்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் கோட்டுப்பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய கொல்கத்தாவில் போக்குவரத்து காவல் தன்னார்வலராக பணியாற்றி வரும் சஞ்சய் ராய் மற்றும் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வரான சந்தீப் கோஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் தான் ஒரு நிரபராதி எனவும் தனக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அத்தோடு சிலரால் திட்டமிட்டு தான் குற்றவாளியாக சித்தரிக்கப்படுவதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இதனையடுத்து அவருக்கு சம்பவத்துடன் தொடர்பிருப்பதாக DNA மற்றும் தடயவியல் அறிக்கைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சந்தீப் கோஷ் மருத்துவமனையின் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில்
தற்போது அவர் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆதாரங்களை அளித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்தோடு அவருக்கு உடந்தையாக செயற்பட்ட காவல்துறை அதிகாரி ஒருவரையும் சிபிஐ கைது செய்திருந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தீப் கோஷ் கொலை சம்பவம் தொடர்பில் முக்கிய ஆதாரங்களை அளித்துள்ளதாகவும் இதற்கு குறித்த காவல் அதிகாரி உதவியமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வைத்தியர்கள் தற்போது அடுத்தடுத்து வெளியாகும் குற்றச்சாட்டுகளினால் தொடர் போராட்டங்களை பாரிய அளவில் முன்னெடுத்துள்ளனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வைத்தியர்களை பணிக்கு திரும்புமாறு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டிருந்த போதும் மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிடவில்லை. போராட்டங்கள் தொடர்பில் மம்தா பானர்ஜியுடன் வைத்தியர்கள் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க தயாராக இல்லாத காரணத்தினால் அவர் பதவி விலக தயார் என தெரிவித்துள்ளமை பாரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன.